1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா. எத்தனை காலம்? கொஞ்ச காலம். நீ எதை அனுபவிக்கணும்? பாடுகளை அனுபவிக்கணும். அந்த பாடு உன்னை என்னவா நடத்தும் கேட்டா, முதலாவது சீர்படுத்தும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யும்? உன்னை சீர்படுத்தும். குடும்பத்துல உன்னை என்ன செய்யும்? ஆமே. இன்னைக்கு என் குடும்பத்துல சீர் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா, கர்த்தருடைய கிருபை உங்க கண்களுக்கு முன்பாக வைத்தால் உங்க குடும்பத்தை ஃபர்ஸ்ட் என்ன செய்யும்? சீர்படுத்தும். 2வது ஸ்திரப்படுத்தும். 3வது பலப்படுத்தும். 4வது நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. எடுத்தவனே கர்த்தர் உன்னை கொண்டு போய் நிறுத்த மாட்டார். ஃபர்ஸ்ட் என்ன? நான் சீர்படுத்தணும். ஆமே. ஃபர்ஸ்ட் நான் சீர்படுத்தணும். நான் அப்படியே இங்க வந்து பிரசங்கம் பண்றதுனால அவன் நான் சீரா இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. இன்னும் என்னை சீரப்படுத்துங்க. இன்னும் என் பிள்ளைகளை, என் மனைவிய, எங்க அப்பாவை, என் ஊழியத்தை, குடும்பத்தை இன்னும் நான் நேசித்து என்ன செய்யுங்க ஆண்டவரே? சீர்படுத்துங்க. உங்க குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு சீர்படுத்துதல் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? சீர்படுத்தாம என்னால ஸ்திரப்படுத்த என்னால நிக்க முடியாது. எத்தனையோ முறை நான் சீர் இல்லாமல் இருக்கும் பொழுது என்னால என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டா, சரியா ஸ்திரப்படுத்தி என்னால எதையுமே செய்யவே முடியாது. ஏன்னா இன்னும் நான் என்ன மாறல? சீர்படுத்தல. அதிகமா எங்க அம்மாவோடு நான் 7 வருடம் பயணித்தேன். அவங்க ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கோபம் என்ன செய்யும்? அதிகமா வரும். 2வது அவங்க நினைத்ததை அவர்களுக்கு செய்யணும். செய்யல அப்படின்னா இன்னும் அதிகமாய் கோபம் வரும். அப்ப கிட்டத்தட்ட 9 ஆபரேஷன் அவர்களுக்கு நடந்தது. இந்த 9 ஆபரேஷன்லயும் யார் கையெழுத்து போறான்னு கேட்டா, நான் ஒருத்தன் மாத்ததான் என்ன செய்யறேன்? கையெழுத்து போறேன். இந்த 9 ஆபரேஷன்ல யார் கூட இருக்கிறான்னு கேட்டா, நான் ஒருத்தன் மாத்திரம் என்ன செய்யறேன்? நான் கூட இருக்கேன். கோபப்படுவார்கள், ஆக்ரோஷம் அடைவார்கள். வேதனை அவங்களுக்கு தான். அவங்க கோபப்படுறாங்கன்ட்டு அந்த இடத்தை விட்டு நான் விலகி வந்திருந்தேன்னா என்னைக்கும் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? இறந்திருப்பாங்க. அவங்க உள்ள இருக்கும் போதெல்லாம் நான் வெளியே இருந்து என்ன செய்வேன்? ஆண்டவரே என்னை சீர்படுத்துங்க, எனக்கு பொறுமையை கொடுங்க. பணம் இல்லை, கட்டுனாதான் ஆபரேஷன். அவங்க கட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கையில என்ன இருக்காது. நான் அங்க வேதனைப்பட்டிருப்பேன், அப்பா இங்க அலைஞ்சிட்டு இருப்பாரு, ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நான் அவங்களை நேசிக்கிறதா, அவங்க மேல அன்பு கூறுறதா, இல்ல என் கோபத்தை நான் காட்டுறதா? இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பத்துல சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், என்னால் அவங்களை புரிந்து கொள்ள முடியல. நீங்கள் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்க கண்ணுக்கு முன்னாடி யாரை நிறுத்துங்க? கிருபையை நிறுத்துங்க. மாம்ச புயத்தினாலே எழும்புகிற எந்த யுத்தமும் ஜெயமாய் முடிந்ததே. ஒரு கட்டத்துல 7 வருடம் ஹாஸ்பிட்டல்லையே தான் இருந்தோம்.
வாரத்துக்கு 3 நாள் திருச்சி மதுரை, திருச்சி மதுரை, எல்லாமே அவங்களுக்காக 7 வருடம். சில நேரங்கள்லாம் நானே நினைத்திருப்பேன், சே அம்மா இருக்கிறதோட என்ன மாறலாம், இறந்துடலாமே. ஏன்னா அவ்வளோ வேதனைகள். ஒழுங்கா சாப்பிட முடியாது, ஒழுங்கா தூங்க முடியாது, ஒழுங்கா நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆறவங்க உள்ள இருக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு கூட அப்படி வேதனை இருக்காரு. வெளியே நிக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு தான் அதிக பிரச்சனையே. ஏன் கால் கெடுக்க நின்னுகிட்டே இருக்கணும், சரியான நேரத்தில் சாப்பிட முடியாது, ஆதரவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, எப்ப கூப்பிடுவாங்க என்ன நடக்கும் என்று பதஷ்டத்தோட என்ன செய்வான், வெளியே நின்னுகிட்டே இருப்பாங்க. ஒரு சிலம் போயிருவாங்க. தேவ கிருபையை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்தீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை உங்க குடும்பத்துல என்னவா மாத்துவாருன்னு கேட்டா சீர்படுத்துவா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஒரு கட்டத்துல எல்லாம் மதுரை ஜிஹெச்ல கொண்டு போய் நான் போட்டுட்டு நான் அழுததை கர்த்தர் அறிவா. வரிசையா கிட்டத்தட்ட ஒரு 20 பேஷண்ட். அந்த 20 பேஷண்ட்ல நைட்டு போய் நான் அட்மிஷன் போடுறேன். பிரைவேட்ல பணம் கட்டல முடியல, இவங்க சீரியஸ் ஆயிட்டாங்க. வேற வழி இல்லாம மதுரை ஜிஹெச்ல போய் அட்மிஷன் போடுறேன். உட்கார வச்சிருக்கிறேன். என் தாயாருக்கு சுய நினைவு இழந்து போச்சு. என்னையே யாருன்னு கேட்கிறாங்க, என்னை தொட விட மாட்டுறாங்க, அவங்களுக்கு ட்ரெஸ் மாட்டுறேன், அவன் என்ன திட்டுறாங்க. ஏய் சி வெளியே போடான், 10 பேர் வெளியே போடான். 10 பேர் நிற்கும் போது என்ன திட்டுறாங்க. அழுது கொண்டே அம்மா 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 ட்ரெஸ்ஸை மாத்தி அவங்களுக்கு வயிற்றுல ஒரு டியூபை சொருகுறாங்க. அந்த இரவு, அந்த ஒரு நாள் இரவுல நடந்த நிகழ்ச்சி. இவங்களுக்கு மெடிசன் வெளியே தான் நான் போய் வாங்கிட்டு வரேன். வெளியே போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கிறேன். தகப்பனார் போன் அடிக்கிறார், என்னப்பா இது பணம் ரெடி ஆச்சா? பா எதுவும் இல்லை, டாக்டர் கிரிட்டிக்கல்ன்ட்டாரு. 12 மணிக்கு மேல இவங்க எப்ப வேணாலும் இறந்து போகலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டார். இங்க போன் அடி சொல்றேன், இந்த மாதிரி சொல்றாங்க. எது நடந்தாலும் நீ எப்படியாவது அவங்களை என்ன செஞ்சிரு, டெத்தானாலும் சரி உயிரா இருந்தாலும் சரி வீட்டுக்கு கொண்டு வந்துருப்பா அப்படின்ட்டு ஜெபம் பண்றேன். 20 அட்மிஷன், ஒவ்வொருத்தராய் இறந்து போகிறார்கள். அந்த இறந்த மனிதரை இறந்துட்டாங்கன்னு சொல்லி பார்க்கறது கூட அங்க யாரும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 7 இறந்தவர்களை நான் தான் தூக்கிட்டு போறேன். தூக்கிட்டு போய் அந்த இடத்துல படுக்க வைக்கிறேன். இன்னைக்கு உங்க கண்களுக்கு முன்பாக தயவாய் சொல்லுகிறேன், கிருபையை கொண்டு வாங்க. உங்க குடும்பத்தாரரை, உங்க பிள்ளைகளை, உங்க கணவனை, உங்க மனைவியை, உங்க தாய் தகப்பனை கிருபையை கொண்டு நடத்த கர்த்தர் இன்னைக்கு என்ன சீர்படுத்துங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. அல்லேலூயா. இல்லாத போது வருத்தப்படுவது ஒரு பிரயோஜனமும் இல்லை. இருக்கும் போது தேவ கிருபையை கொண்டு என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் செய்ய வேண்டிய கடமையை நீங்க செஞ்சு பாருங்க. அதோடைய பிரதிபலன் உலகத்திலிருந்து அல்ல, பரத்திலிருந்து கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். வெறுப்போடு அல்ல. உங்களை அன்பா நான் கேட்டுக்கொள்கிறேன், நீங்க சீர்படுத்தினாதான் உங்க குடும்பம் எப்படியா மாறும் கேட்டா ஸ்திரப்படுத்தும். அல்லேலூயா. நீங்க குடும்பம் ஸ்திரப்பட்டாதான் அடுத்து என்னவா மாறுவீங்க, உன்னால பலப்பட முடியும். நானும் என் வீட்டாருமோ என்றால் என் கர்த்தரையே பலமான வார்த்தை உன் வாயிலிருந்து வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தர் உன்னை எல்லா விதத்திலையும் பலப்படுத்துவார். பொருளாதாரத்தில் பலப்படுத்துவார், வேலையில பலப்படுத்துவார், வெளியே போற எல்லா இடத்துல கர்த்தர் என்ன செய்வாராம், பலப்படுத்துவார். உன்னை பலவீனப்படுத்துவதற்காய் அநேகர் இருக்கிறார்கள், ஆனால் கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். பலப்படுத்தினாதான் உன் குடும்பத்தோடு என்னவா இருக்க முடியும்னு கேட்டா நிலையாய் இருக்க முடியும்.
நிலையில்லாத வாழ்க்கை உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதனால உங்களை அன்பாய் உங்களை கையெடுத்து நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்க குடும்பத்துல நீங்க எப்படி இருங்க? எப்படி இருங்க? சீராய் இருங்க. அந்த சீர் எதனால வரும்னு கேட்டா, உன் கண்ணுக்கு முன்னாடி கிருபையை கொண்டு வாங்க. கிருபை இல்லை அப்படின்னா உங்களால பார்க்கவே முடியாது. எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க, எப்படி நீங்க இதெல்லாம் செய்றீங்க? எப்படி ஒரு அசுத்தத்தை சுத்தம் பண்றீங்க? எப்படி இந்த நாத்தத்துல நீங்க நிக்கிறீங்க? எப்படி இப்படிப்பட்ட சகிப்புத்தன்மையோட செய்றீங்க? நான் இல்லைங்க, என் கண்ணுக்கு முன்னாடி நான் எதை நிறுத்தி வைக்கிறேன். என் கண்ணுக்கு முன்னாடி கிருபையை நிறுத்தி வைக்கிறேன். என் தாய்க்கு செய்வது வேறு, ஆனா மற்றவர்களுக்கு செய்வது வேறு. ஆனா எல்லாத்தையும் நான் எப்படி பார்க்கிறேன்னு கேட்டா, எல்லாமே என் தாய் என் தகப்பனாய் பார்க்கிறேன். இந்த பழக்கம் எனக்குள்ள எப்படி வந்தது? கிருபையை நான் நிப்பாட்டி வைக்கிறேன். அல்லேலூயா. அந்த கிருபை தான் என்னை இதெல்லாம் செய்ய வைக்கிறது. இதெல்லாம் செய்ய வைத்ததுனாலதான் இன்னைக்கு பலத்தோடு உங்க முன்னாடி நிற்க கத்த கிருபை செய்கிறா. ஆமே. முதல் ஊழியக்காரனுக்கு தகுதி என்னன்னு கேட்டா, அருவருப்பை அவன் கையில் எடுக்கணும். எதை எடுக்கணும்? அருவருப்பு. நான் பைபிள் காலேஜ் படிக்கும் போது செப்டி டேங்க் ஃபுல்லா அடைச்சிரும். கிளவுஸ் கொடுக்க மாட்டாங்க, குச்சி கொடுக்க மாட்டாங்க, எதுவும் கொடுக்க மாட்டாங்க. எப்படி நான் அதை எடுக்கணும் அப்படின்னு கேட்டா, கையினாலே என்ன செய்யணும்? எடுக்கணும். யாராவது எடுப்பாங்களா? எடுக்கும் போது மலத்தையும் சேர்த்து தான் நான் பிடிங்க என்ன செய்யணும்? எடுக்கணும். இது ஒரு பாடம் பைபிள் காலேஜில். என்னவா? அதுவும் அடைக்காது. வாத்தியாருங்க எல்லாம் சேர்ந்து வாரத்துக்கு 2 முறை குப்பைகளை வேணுக்கணுமே அந்த பைப்புக்குள்ள நுழைத்து என்ன செய்வார்கள்? அடைச்சிருவாங்க. 4 நாள். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் நம்பி இருக்கும். இந்த அடப்பை எடுக்கணும். ஒருத்தருக்கு வாரத்துக்கு 2 பேத்துக்கு அந்த டியூட்டி வரும். கையை விட்டு எடு. நாற்றம் எடுக்கும். அதான் என் ஊழியம். இன்னைக்கு எடுத்த எல்லா நபர்களும் இன்னைக்கு கர்த்தருடைய நாம மகிமைக்காய் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை எதுக்காக சொல்றேன்னா, நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நான் எதை கற்றுக்கொள்ளணும் கேட்டா, சகிப்புத்தன்மை என்ன செய்யணும்? நாற்று எடுக்க எல்லாத்த போல மூஞ்சி பத்த கூடாது. ஆமே. ஐயோ துர்நாற்றமா இருக்குன்ற விலைக்கு ஓடிடக்கூடாது. நீ செய்யணும். அவர்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? இதுதான் வித்தியாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் குஷ்டரோகிகளை தேவன் சுகமாக்குறாரு. அநேகர் வைத்தியர்கள் இருந்தார்கள், ஆனா அவங்கள தொட அச்சப்பட்டாங்க. ஆனா கர்த்தர் வித்தியாசத்தை காட்டினார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? விபச்சாரியை கர்த்தர் பார்த்தாரு, எல்லாம் வித்தியாசப்பட்டாங்க. ஆனா கர்த்தர் அதுல வித்தியாசமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. நீ அவங்க பழக மாட்ட, நீ அவங்கள தொட மாட்ட, ஆனா எனக்கு இதுதான் ஊழியம். பிதா இதான் எனக்கு சொல்லி இருக்கிறாரு. ஆமே. நீங்கள் ஸ்திரப்பட வேண்டியது அவசியம். குடும்பத்துல நீங்க ஸ்திரப்படணும்.